டாக்டர், நம்ம குடும்பத்துல இருக்கிற பெண்கள், நம்ம அம்மாவோ, இல்ல நம்ம ரிலேட்டிவ்ஸ்ல யாரோ, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அவங்களோட ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறத நிறுத்திடுறாங்க. அவங்க ஆரோக்கியமா ஃபீல் பண்ணாலும், 40 ஏஜுக்கு அப்புறம் உள்ள பெண்கள் என்ன மாதிரியான செக்கப்ஸ் வழக்கமா செய்யணும்? ஆஃப்டர் 40 அப்படிங்கும்போது நம்மளோட செக்கப்ஸ்லாம் வந்து நம்ம வெளியில பார்க்குறதுக்கு நல்ல ஆக்டிவாக இருப்போம். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி தான் தெரியும். பீரியட் சைக்கிள்ஸ்லாம் கரெக்டாக வரும். எல்லாமே சரியாக தான் இருக்கும். 40 ப்ளஸ் ஆகும்போது நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது கால்சியம் டெஃபிஷியன்சிலாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டைமில் தான் நமக்கு அறியாமலே பிபியோ, சுகரோ, கொலஸ்ட்ராலோ பில்டப் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் ஒரு இயர்லி ஒன்ஸ் பேசிக்காக பிளட் ப்ரெஷர் பார்த்துக்கலாம், சுகர் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் நம்ம அந்த வெயிட்டை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த இடுப்பு சுற்றளவு வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் அது வந்து லேடிஸ்க்கு 85க்கு கீழே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது 85க்கு கீழே இருந்தால் என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்து ஓரளவு கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோன்னா அடுத்து மற்ற ப்ராப்ளம்ஸ் வர்றதை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஒரு இன்ச் ஸ்டெப் போதும்ல, நம்ம அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் கால்சியம் குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உணவுகளையும் நம்ம வந்து கால்சியம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும். ரெகுலராக உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி வேலை அப்படின்னா ஃபிசிக்கலி நம்ம ஆக்டிவாக வச்சுக்கணும். ரொம்ப மேனுவல் ஒர்க் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு ஆப்போசிட்டாக உட்காந்து பார்க்குற மாதிரி பண்ணணும். வெறும் ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்லை, இந்த டைமுக்கு தான் நமக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் வரும். ஸோ மென்டலாகவும் நம்மளை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு ரெடி ஆகணும். ஆக்டிவாக இருந்தால் கூட, எல்லாமே நார்மலாக இருந்தால் கூட பேசிக் பிளட் டெஸ்ட், அந்த சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால் மாதிரியான பேசிக் டெஸ்ட்டுகளை வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. திடீர்னு சர்ப்ரைசஸ் எதுவும் வராமல் இருக்கும் நமக்கு. டாக்டர், என்னோட சிஸ்டருக்கு 25 வயசு தான் ஆகுது. அவங்களுக்கான பிரெஸ்ட்டு, சர்விக்கல் இந்த மாதிரியான டெஸ்ட்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்? மார்பகம் பரிசோதனை வந்து செல்ஃப் பரிசோதனை எல்லாருமே வந்து 25 இயர்ஸ் 30 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். செல்ஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஒரு மாதமும் பீரியட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் குளிக்கிறதுக்கு முன்னாடி பீரியட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 7 டேஸ்க்குள்ள பிரெஸ்ட்டை வந்து நம்ம தொட்டு பார்த்துக்கணும். கண்ணாடிக்கு முன்னாடி நின்று அந்த பிரெஸ்ட்டை வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அதெல்லாம் பார்த்துக்கணும். ப்ளஸ் நம்ம மார்பை வந்து தொட்டு பார்க்கணும், பிடிச்சு பார்க்கக்கூடாது. ஜஸ்ட் இந்த ஃப்ளாட் ஆஃப் த பாம் வச்சு இதை வச்சு அழுத்தி பார்க்கணும். கட்டி மாதிரி ஏதாவது தெரியுதா, இல்லை ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது ஃபீல் பண்ணுறோமான்னு சொல்லிட்டு 2 சைடு பிரெஸ்ட்லையும் பார்த்துக்க வேண்டியது. நமக்கு வந்து இதை ஏன் பீரியட்ஸ் வந்ததுக்கப்புறம் பர்டிகுலராக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோன்னா, பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி பண்ணும்போது அந்த எக்ஸாக்டாக அந்த 1 வீக் 10 டேஸ் பீரியட்ஸ்க்கு முன்னாடி பண்ணும்போது ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் நம்ம உடம்புல வரும். ஸோ அந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோனுக்கு என்ன பண்ணணும்னா அதோட ப்ராப்பர்ட்டி வந்து வாட்டர் ரிட்டென்ஷன், நீர் கோர்த்துட்ருக்கும். பிரெஸ்ட்டில் எங்கே தொட்டாலும் ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கிற மாதிரி, எங்கே தொட்டாலும் ஏதோ கட்டி இருக்கிற மாதிரி அப்படி ஒரு ஃபீல் ஆகலாம். ஸோ பீரியட்ஸ் வந்ததுக்கு அப்புறம்னா அந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் உடம்புல இருந்து குறைஞ்சிரும். ஸோ அப்போ நீரெல்லாம் இறங்கிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது நமக்கு அந்த பிரெஸ்ட்டோட ஆக்சுவல் டெக்ஸ்சர் வந்து ஃபீல் ஆகும். ஸோ சர்விக்கல் எக்ஸாமினேஷன், சர்விக்ஸ்னால் அந்த கர்ப்பப்பையோட வாய் பரிசோதனை பற்றி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். செக்ஷுவலி ஆக்டிவ் ஆனதுக்கு அப்புறமா 3 இயர்ஸ்க்கு அப்புறமா பேப்ஸ்மியர் இல்லைனா ஹெச்பிவி டெஸ்ட், இது ரெண்டும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். செக்ஷுவலி ஆக்டிவாக இல்லைனா சர்விக்கல் பரிசோதனை அவசியமாக இருக்காது. இது தவிர இந்த மேமோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்குது. அது வந்து 40 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம பண்ணிக்கிறது. 25 ஏஜ் உமன் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் பீரியட்ஸ் ரெகுலராக வருது அப்படின்னாலும் மகப்பேறு மருத்துவரை பார்க்கணுமா, அது அவசியமா? உங்களை பொறுத்த வரைக்கும் பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வருது, வேறு எந்த கன்சர்ன்ஸும் இல்லைன்னா அடிக்கடி நீங்கள் டாக்டரை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. மேபி ஒரு தடவை நீங்கள் ஜென்ரல் கன்சல்டேஷனுக்கு ஒரு மகப்பேறு டாக்டரை பார்க்கலாம். அவங்க உங்களோட ஹிஸ்ட்ரி வைஸ் ஏதாச்சும் வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது கன்சர்னிங்காக இருக்குது அப்படின்னா ஏதாவது பரிசோதனைகள் சொன்னால் எடுத்துக்கலாம். மற்றபடி ரெகுலர் செக்கப்ஸ்க்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன், பேசிக் டெஸ்ட்டு, ஒயிட் டிஸ்சார்ஜில் ஏதாவது அப்நார்மாலிட்டி வருதான்னு பார்த்துக்கிறது, இல்லை சைக்கிள் இர்ரெகுலாரிட்டி ஏதாவது ஆகுறது, இந்த மாதிரி ஏதாவது கன்சர்ன்ஸ் இருந்தால் நீங்கள் டாக்டரை பார்க்க போகலாம். இல்லை பீரியட்ஸ் ஃப்ளோவில் ஏதாச்சும் வித்தியாசம் வருது, இல்லை பீரியட்ஸ் டைமில் ஏதாச்சும் உங்களுக்கு பெயின் ஏதாவது இருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது கன்சர்னாக இருந்ததுன்னா பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் அடிக்கடி டாக்டரை பார்க்கணுன்றது தேவையில்லை. உங்களை ஹெல்த்தியாக நீங்கள் வச்சுக்கிற வரைக்கும் பார்க்குறது தேவை.